இதுல என்ன சொல்லியிருக்காங்க? சீமா squeezes the lemon and collect the juice in a glass. When she adds some water to it, she feels that its sourness has reduced. How does the addition of the water affect the concentration of hydroxide ion? உனக்கு தெரியாது. ஹைட்ராக்சைடு அயனா என்ன? OH அப்படின்னு சொல்லுமா? அந்த OH அயான்ஸ் என்னன்னா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப லெமன் இருக்கு. லெமனை வந்து புளிஞ்சு ஒரு கிளாஸ்ல இது பண்ணும்போது அதுல கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நம்ம குடிச்சோம்னு வச்சுக்கலாம். இந்த ரொம்ப புளிப்பு வந்து குறையும் பாத்தீங்கன்னா அதுதான் குறிக்கிறேன். அது இந்த புளிப்பு குறையிறது எதனால? அந்த வாட்டரை ஆட் பண்றதுனால. அப்படி பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லெமன் என்பது என்ன? ஒரு ஆசிட், ரைட்டா? சோ லெமன்ல என்ன ஆசிட் இருக்கும்? சிட்ரிக் ஆசிட் இருக்கும். நல்லா கவனியும். லெமன்ல என்ன ஆசிட்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அந்த சிட்ரிக் ஆசிட் சொல்லும் போது என்ன? பிஹெச்சோடது வந்து எதுக்கு கீழே இருக்கணும்? 7க்கு கீழே தான் இருக்கும், ரைட்டா? அப்ப பிஹெச்சோட வேல்யூ 7க்கு கீழே இருக்குன்னா என்ன மீனிங்? அந்த இடத்துல H+ அயான்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எதை விட? OH மைனஸ் விட. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அவங்க வாட்டர் சேர்க்கிறாங்க. வாட்டர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட பிஹெச் வேல்யூ வந்து ஈக்குவலான 7ஆ இருக்கும். அப்படி சேர்க்கும் போது என்னன்னா சோர்னஸ் ரெடியூஸ் ஆகுது. அதாவது H+ அயன் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட தன்மை வந்து குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா வாட்டர் சேர்க்கறனால. அப்படி சேர்க்கறனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ராக்சைடு அயன் இருக்கு பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சைடு என்ன? OH அது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு லெமன்ல இருக்கும்போது H+ அயன் தான் வந்து ஹையா இருக்கும். எப்ப வந்து வாட்டரை சேர்க்கணும்? ஸோ வாட்டரை சேர்க்கும் போது என்னன்னா அந்த H+ அயனோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா குறைய ஆரம்பிக்கும். என்ன மீனிங்னா டைரக்ட்லி ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல H+ அயன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல OH மைனஸ் அயன் அதிகமா இருக்கும், சரி கம்மியா இருக்கும். எந்த இடத்துல OH மைனஸ் வந்து கம்மியா இருக்கோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா H+ அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல H+ வந்து கம்மியா இருந்தா என்ன? அந்த இடத்துல OH என்ன ஆயிருக்குன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அதோட டேஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புளிப்பு சுவை வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அது மூலம் என்ன சொல்லலாம்? அவங்க கேள்வி கேட்டது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த H+ அயன் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல நார்மலா லெமன் இருக்கும்போது அந்த இடத்துல OHோட வேல்யூ வந்து OH மைனஸ் வேல்யூ வந்து கம்மியா தான் இருக்கும். எப்ப வாட்டர் ஆட் பண்றாங்களோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா H+ குறைய ஆரம்பிச்சிடும். இதோட வேல்யூ வந்து அதிகரிச்சிடும். அதனால OH வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். எல்லாமே கான்செப்ட் தான், கிளாரிட்டியா இருங்க. ஈவன் நாங்க சொன்னதா இந்த மென்ஷன் பண்ணிருக்கீங்க பாருங்க. சீமாவுட் வாட்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சொல்யூஷனை டைலூட் பண்றாங்க. இப்ப லெமன் ஜூஸ் என்ன? ஹைலி அசிட்டிக். ஏன்னா பிஹெச் வேல்யூ ஒரு கொஸ்டின் பார்த்தோமா, லெமனோட வந்து 2 கிட்ட இருக்கும். அப்ப பிஹெச்2னா என்ன மீனிங்னா ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், ஹைட்ராக்சைடு அயன் வந்து கம்மியா இருக்கும். இதுதான் மீனிங். இப்ப வாட்டர் வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா H+ அயனோட இது வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகிறதுனாலதான் நம்ம அதை குடிக்கும் போது என்னன்னா ஆசிடோட கேரக்டர் இருக்க சோனஸ் புளிப்பு சுவை என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகுது அர்த்தம். அப்ப H+ கம்மியாச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்னா OH வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இது என்னன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க.